Hi students, இங்க பாருங்க மதர் மில்க் பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா. மதர் மில்க்ல மெயினா பிரீஸ்ட் மில்க்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்றோம்? கொலஸ்ட்ரம் ஓகேங்களா. வேர்ல்ட் பிரீஸ்ட் ஃபீடிங் என்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேர்ல்ட் பிரீஸ்ட் ஃபீடிங் வீக் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து வெரி குட். ஓகேமா வெரி குட். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா உலக தாய்ப்பால் வாரம்னு சொல்லக்கூடியது மதர் மில்க் ஓகேங்களா. Under the influence of hormone prolactin and oxytocin. PRL ங்கிறது prolactin, OT ங்கிறது oxytocin. ஓகேங்களா. அது வந்து prolactin என்ன அதோட ரோல் என்ன சொன்னேன்? prolactin ஹார்மோன் அதோட ரோல் என்ன சொல்லுங்க? ப்ரொடக்ஷன் ஆஃப் மதர் மில்க் ஓகேங்களா. மதர் மில்க் வந்து ப்ரொடக்ஷன் பண்றது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, தூண்டக்கூடியது எதுவுமே எல்லாம் பார்த்தோம்னா ப்ரோலாக்டின் தான். ஆனா ஓட்டிங்கிறது ஆக்சிடோசின். இது என்ன பண்ணுது? இதனோட ரோல் சொல்லுங்க. ஆக்சிடோசினோட ரோல் என்னது? ப்ரோலாக்டின் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க், ஆக்சிடோசின்ங்கிறது எஜெக்ஷன் ஆஃப் மில்க், பாலை வந்து வெளியே தள்ளுறதுன்னு வச்சுங்களா, அதான் ஆக்சிடோசின். The initial milk produced is the referred as to the colostrum. அந்த இனிஷியல் மில்க் என்னன்னு சொல்றாங்க? கொலஸ்ட்ரம், சீம்பால் சொல்லக்கூடியது. மதர் மில்க் கன்சிஸ்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் ஏ ஓகேங்களா. நோட் பண்ணீங்க. அதிகமா இருக்கக்கூடியதுன்னு கேட்கலாம். என்ன பார்த்தா இம்யூனோகுளோபுலின் ஏ தான் அதிகமா இருக்குன்னு வச்சுங்களேன் மதர் மில்க்ல. அது இம்யூனோகுளோபுலின் ஏ which coat the gastrointestinal tract and gives protection the newborn body until our immune system work properly. immune system ப்ராப்பரா வர்க் பண்ணனும்னா இந்த இம்யூனோகுளோபுலின் ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுங்களேன். பண்ணீங்க. அடுத்து மதர் மில்க் ஆல்சோ கிரியேட்ஸ் a mild lactative effect expelled the meconium, the earliest tool of the mammalian infant. அது தேவையில்லை உங்களுக்கு. அதுல பாருங்க மதர் மில்க்ல மெயினா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேட் வந்து 4.2% இருக்கு. அது ஆக்சுவலா இல்லைன்னு சொல்லியிருந்ததுல அதுல பார்த்தீங்கன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு வச்சுங்களேன். புரோட்டீன் வந்து 1.1% இருக்கு. இதுல கொலஸ்ட்ரால் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியதான். அடுத்து கால்சியம் பார்த்தீங்கன்னா 0.4%, இம்யூனோகுளோபின் ஏ இருக்கு, லாக்டோஃபெரின் இருக்கு, லைசோசைம் இருக்கு, சீரம் அல்புமின் இருக்கு, பீட்டா லாக்டோகுளோபுலின் இருக்கு. ஆப்சன்ட் இன் மதர் மில்க் பீட்டா லாக்டோகுளோபுலின் வந்து மதர் மில்க்ல ஆப்சன்ட் ஆயிருக்கு, கிடையாது. சுகர், லாக்டோஸ், என்னென்ன கார்போஹைட்ரேட் இருக்கு அப்படின்னா சுகர், லாக்டோஸ், மில்க் சுகர் ரெண்டு சேர்ந்தா குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் கிடைக்கக்கூடியது. என்னென்ன மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் ஹையஸ்ட் அமௌண்டா இருக்கக்கூடியது பார்த்தோம்னா கால்சியம் தான் இருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ராவா பார்த்தோம்னா பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரின் இதெல்லாமே இருக்கு. லீஸ்ட் அமௌண்டா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த லாக்டோகுளோபுலின் சொன்னோம் இல்லையா, பீட்டா லாக்டோகுளோபுலின், அதில் பார்த்தோம்னா அது மெயினா பீட்டா லாக்டோகுளோபுலின் எதுல பிரசன்டா இருக்கு அப்படின்னா கவ் அண்ட் சீப்ல இருக்கு. ஹியூமன் அதாவது மதர் மில்க்ல வந்து ஆப்சன்டா இருக்கும். பட் ஆனா பீட்டா லாக்டோகுளோபுலின் வந்து நாட் ஃபவுண்ட் இன் ஹியூமன் மதர் மில்க். எதுல பிரசன்டா இருக்குன்னு பார்த்தோம்னா கவ் அண்ட் ஷீப் ரெண்டுல மட்டும் தான் பிரசன்டா இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இதை காமிச்சேன். இந்த சார்ட் தெரியுதாமா? அதுல அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த டேஸ் மட்டும் அப்படியே என்னென்ன ஹார்மோன் எந்த டைம்ல இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது மட்டும். மென்சுரல் சைக்கிள்ல மொத்தம் அந்த ஸ்டேஜ் கேட்பாங்க. எண்டோமெட்ரியம் புரோக்கன் ஆகிறது வந்து 1 to 5 டேஸ்ல நடக்கக்கூடியது மென்சுரல் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடியது. மென்சுரல் ஃபேஸ் மொத்தம் 4 ஃபேஸ் சொல்லலாம். மென்சுரல் ஃபேஸ்ங்கிறது இந்த 1 to 5 டேஸ் இல்ல, அது வந்து ப்ளீடிங் ஃபேஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்தது 5 to 12 டேஸ் இது பார்த்தோம்னா ப்ரீ ஓவுலேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓவுலேட்டரி ஃபேஸ் எத்தனாவது நாள்? 14 டேஸ். 14 டேஸ்ங்கிறப்ப அப்ப ப்ரீ ஓவுலேட்டரி ஃபேஸ்ங்கிறது தான் இந்த செகண்ட் ஸ்டேஜ் சொல்லக்கூடியது. 5 to 12 டேஸ் ப்ரீ ஓவுலேட்டரி ஃபேஸ். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன்க்ரீஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த FSH ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகுறது இந்த ப்ரீ ஓவுலேட்டரி ஃபேஸ்ல தான் ஓகேங்களா. அடுத்தது LHங்கிறது லூட்டினைசிங் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த 14வது நாள், அதான் லூட்டினைசிங் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓவுலேட்டரி ஃபேஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த 14th டேஸ் நோட் பண்ணிங்க. அதே மாதிரி கார்பஸ் புரோட்டீன் எப்போ ஆக்டிவா இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 16ல இருந்து 22வது நாள் தான். 16ல இருந்து 22வது நாள் தான் கார்பஸ் புரோட்டீன் வந்து வெரி ஆக்டிவா இருக்கும்.
at the period of maximum possibility of fertilization அந்த டேஸ்ல தான் பார்த்தா ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது ரொம்ப பாசிபிலிட்டின்னு சொல்றாங்க அதுல period of maximum possibility of fertilization கருவுறுதலுக்கு ஓகேங்களா ஓவுலேஷன்ங்கிறது 14 அந்த எக்கும் ஓவமும் ஃபீஸ் ஆகுது இல்லையா அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது வந்து அந்த கார்பஸ் லூட்டியம் தான் பீரியட் ஆஃப் த மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது இந்த ஸ்டேஜ் சொல்லுங்க 16 ல இருந்து 22 நாள் வரைக்கும் அடுத்து ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோன் பாருங்க இது வந்து 22 to 26 டேஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது லியூட்டியல் ஃபேஸ்னு சொல்லலாம் அப்படினா ப்ரோஸ்டாக்டினல் ஃபேஸ்னு சொல்லக்கூடியது ஆர் வந்து செக்ரேட்டரி ஃபேஸ் கூட சொல்லலாம் லியூட்டியல் ஃபேஸ் செக்ரேட்டரி ஃபேஸ் ப்ரோஜெஸ்டானியல் ஃபேஸ் கூட சொல்லலாம் ப்ரோஜெஸ்டாஷனல் ஃபேஸ் ஓகேங்களா இதுல பார்த்தா அந்த திக்கண்ட வால் ஆஃப் உட்ரஸ் அந்த வால் ஆஃப் உட்ரஸ் வந்து ரொம்ப திக்கன் ஆகும் இட் ஃபெர்டிலைசேஷன் அக்கர் அப்பதான் பார்த்தா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்தா என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல சான்ஸ் ஃபார் தி இம்ப்ளான்டேஷன் அந்த ஸ்டேஜ் தான் நடக்கக்கூடியது இம்ப்ளான்டேஷன் உட்ரஸ்ல நடக்கக்கூடியது இந்த இம்ப்ளான்டேஷன் கருப்பையில் நடக்கிறதுலாம் பார்த்தா இந்த ஸ்டேஜ் தான் 22 to 26 டேஸ் ஃபெலோபியன் டியூப்ல இருந்து உட்ரஸ் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொன்னேன் ஃபெலோபியன் டியூப்ல இருந்து உட்ரஸ்க்கு வந்து அந்த ஃபீட்டஸ் அதாவது எக் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொன்னேன் பதியறதுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு 30 to 60 minutes இந்த டயகிராம்ல பாத்தீங்களா இல்லையா 6 to 7 டேஸ் ஆகும் ஓகேங்களா 6 to 7 ஃபெலோபியன் டியூப்ல இருந்து அந்த உட்ரஸ்ல வந்து கரு பதியறதுக்கு வந்து 6 to 7 டேஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்து பாருங்க 26 to 28 days இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் தான் 26 28 தான் பார்த்தா if fertilization not occur suppose fertilization ஆகல அப்படினா அது என்ன பண்ணும் அதாவது unfertilized egg இருக்கு இல்லையா அது வந்து for next menstrual cycle ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா சப்போஸ் அந்த எக் வந்து ஃபியூஸ் ஆகல எக்கும் ஆகும் சரி ஸ்பெம்மும் ஆகும் ஃபியூஸ் ஆனா மட்டும் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் ஃபெர்டிலைசேஷன் சப்போஸ் அந்த எக் வந்து ஆகல அப்படினா அது இந்த unfertilized egg ன்னு சொல்லக்கூடியது அதுதான் பார்த்தா நாட் அக்கர் நடக்கிறப்ப ஃபெர்டிலைசேஷன் நடக்கல அப்படினா அந்த ஃபார் நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருன்னு வெச்சுங்களேன் அத சொல்றாங்க அந்த கார்பஸ் லூட்டியம் என்ன ஆயிடுனா டீஜெனரேட் ஆயிடும் கார்பஸ் லூட்டியம் வந்து டீஜெனரேட் ஆயிடும் அந்த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆயிட்டு என்னவா மாறும் சொல்லிருந்தேன் கார்பஸ் அல்பிகன்ஸா மாறிடும் ஓகே சின்ன வடுவா மாறிடும் ஓகேங்களா இந்த சைக்கிள் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க இப்போ வந்து 28 டேஸ்ல நடந்தா மட்டும் தான் ஓவலேட்டரி ஃபேஸ் வந்து ஓவலேஷன் டேஸ் வந்து 14வது நாள் சொல்றோம் இப்பவே சப்போஸ் 50 டேஸ்ல ஓவலேஷன் நடக்குது அப்படினா 50 டேஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்குதுனா அவங்களோட ஓவலேட்டரி ஃபேஸ் எத்தனாவது நாள் 36 யார் சொன்னது யார் ஆன்சர் பண்ணாங்க வெரி குட்மா ஏன்னா லைஃப் ஸ்பேன் பார்த்தனா கார்பஸ் லூட்டியமோட லைஃப் ஸ்பேன் பார்த்தனா 14 டேஸ் தான் அப்ப 15 டேஸ் நடக்கிறப்ப அதுல இருந்து 14 நாள் மைனஸ் பண்ணிக்கணும் அப்ப அந்த மீதி 36 டேஸ்ல தான் பார்த்தனா ஓவலேஷன் நடக்கும் இது வந்து பார்த்தனா 50 டேஸ்ல மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கிறவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா இதே மாதிரி எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி அவ்வளவு நாளுக்குமே அந்த 14 நாள் மைனஸ் பண்ணிட்டு அந்த ஓவலேட்டரி ஃபேஸ் வந்து நம்ம ஓவலேஷன் டே வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் 90 டேஸ் நடக்குது அப்படினா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்குதுன்னா அவங்களோட ஓவலேட்டரி ஃபேஸ் எத்தனாவது நாள் சொல்லுங்க 76 ஓகே வெரி குட்மா அவ்வளவுதான் வேற ஏதாவது டவுட் இல்ல உங்களுக்கு இந்த கேட்கலாம் கார்பஸ் லூட்டியம் வந்து அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்கா இருந்துச்சுன்னா நாட் ஃபெர்டிலைசேஷன் நாட் அக்கர் ஆயிடுச்சுன்னா என்னவா மாறும் கார்பஸ் லூட்டியம் வந்து டீஜெனரேட் ஆயிட்டு கார்பஸ் அல்பிகன்ஸா மாறும் ஓகேங்களா இதெல்லாம் 10th லயே இருக்கு நீங்க படிச்சிருப்பீங்க அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபேஸ் 4 ஃபேஸ் இருக்கு இல்லையா அந்த டேபிள் சார்ட் போட்டு படிச்சிருப்பீங்க அதுல தான் இருக்குதுல
ஓகேனா அவ்வளவுதான் இதுல இம்பார்ட்டன்ட். இதுல கேட்கலாம், நோட் பண்ணீங்க. இந்த twins are two offspring produced in the same pregnancy அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே பிரெக்னன்சில மோனோசைகோட்டிக் சொல்லுவாங்க. இது வந்து மோனோசைகோட்டிக் அப்படின்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். Twins are produced when a single fertilized egg split அந்த ஒரு fertilized ஆன ஒரு egg வந்து ரெண்டா பிரியுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு egg ஒரு sperm தான் ஃபியூஸ் ஆகும். பட் ஆனா அந்த ஒரு ஃபியூஸ் ஆன சைகோட் வந்து என்னவா மாறுதுன்னா ரெண்டா பிரியுது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைகோட்டிக்னு சொல்றது. ஓகேங்களா? there are the same sex. இப்படி வளர்க்குற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் செக்ஸா தான் இருப்பாங்க. அதாவது ரெண்டுமே ஆணா இருப்பாங்க, இல்ல ரெண்டுமே ஃபீமேல் சைல்டா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் இது வந்து மோனோசைகோட்டிக்னு சொல்லுவாங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இவங்களுக்கு இடையில பார்த்தா ஜெனடிக் கேரக்டர் வந்து 90% சேமா தான் இருக்கும். அது டைஜைகோட்டிக் அப்படின்னு பார்த்தா ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் சொல்லுவாங்க. ஆர் த ப்ரொடியூஸ்டு when two separate eggs. ஓகேங்களா? two separate egg, அதாவது ரைட் ஓவரில இருந்து ஒரு egg வரும், லெஃப்ட் ஓவரில இருந்து ஒரு egg ஃபார்ம் ஆகி வரும். சம்டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அதுல தான் பார்த்தா ட்வின்ஸ் வரக்கூடிய ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் சொல்லுவாங்க. அப்போ வரப்ப ரெண்டு எக் ரெண்டு ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா are fertilized by two separate sperms. The twins may be of the same sex or different sex or non-identical கூட இருக்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னா சேம் செக்னா ரெண்டுமே மேல் சைல்டா இருக்கலாம், அப்படி இல்லனா ரெண்டுமே ஃபீமேல் சைல்டாவும் இருக்கலாம், அப்படி இல்லனா ஒன் நான் ஐடென்டிக்கல் அப்படினா ஒன் மேல் சைல்டு ஒன்னு வந்து ஃபீமேல் சைல்டா கூட இருக்கலாம். இது வந்து பார்த்தா டைசைகோட்டிக்ல வரக்கூடியது. Zymes அப்படின்னு சொல்லுவாங்க. Zymes அப்படின்னு பார்த்தா அந்த யுனைட்டட்னு சொல்லக்கூடியது. அதாவது twins are the conjoined twins who are the joined during birth. இந்த ஒட்டி பிறக்கறாங்க இல்லையா, தலை ஒட்டி பிறக்கிறது, இந்த இடத்துல இடுப்பு தசைகளை ஒட்டி பிறக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தா zymes சொல்லக்கூடியது, யுனைட்டட்னு சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளவுதான். இல்ல சப்போஸ் ஐடென்டிக்கல் ஏதாவது ஒரு கல்பிரிட் நடக்குது, ஒரு கொலை குற்றம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸை வந்து சப்போஸ் எப்படி செக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக மேட்சா இருக்கும். பட் ஆனால் அவங்களோட ஆன்டிபயோட்டிக் இல்லையா, ஆன்டிபாடியை வச்சு செக் பண்ணுவாங்க. ஆன்டிபாடி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூனிசிப் சொல்லியிருக்காங்க. அதில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து வேர்ல்டு பிரீஸ்ட் ஃபீடிங் வீக்னு சொல்லுவாங்க. நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அபார்ஷன் பண்றப்ப கவர்மெண்ட் வந்து அந்த எவ்வளோ டேஸ்ல அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 13வது வாரம் வரைக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. 13வது வாரத்திலே அபார்ஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, 13 வீக் வரைக்கும். இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வாரத்தில் பண்ணிக்கலாம்? 20 வீக் வரைக்குமே அபார்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இது வந்து கவர்மெண்ட்லயே லீகலா பண்ணக்கூடியது வச்சுங்களேன். இவங்க தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அருணாச்சலம் முருகானந்தம் இன்வெர்டட் அண்ட் சோசியல் எக்ஸ்ட்ரா என்ட்ரி பூனர்னு சொல்லக்கூடியது. அருணாச்சலம் முருகானந்தம் நோட் பண்ணீங்க. அவ்வளவுதான். இது ஒன் மார்க் அப்படியே பார்த்துங்க. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் எல்லாமே 1 மார்க் பார்த்துங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் பாருங்க. கொலஸ்ட்ரால் இஸ் ரிச் இன் என்ன இருக்கு சொல்லுங்க? IgE, IgA, IgD, IgM. என்ன இருக்கு? Igங்கிறது இம்யூனோகுளோபின். ஓகேங்களா? அதிகமா இருக்கிறது பார்த்தா A தான். ஓகேங்களா? அதுல பாருங்க, the milk 10th கொஸ்டின் பாருங்க. The milk secreted by the mammary gland soon after child birth is called. மெமரி கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய மில்க் என்னன்னு சொல்றோம்? கொலஸ்ட்ரால். ஓகேவா? ஸ்பெம் செல் டயகிராம், அதே மாதிரி எக்கோட டயகிராம், ஓம் டயகிராம்லாம் பார்த்துங்க. மறுபடியும் இதெல்லாம் அப்ரிவேஷன் கேட்கலாம். ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LHங்கிறது லூட்டினைசிங் ஹார்மோன், HCG அப்படிங்கிறது ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, இந்த ஹார்மோன் வச்சு தான் சொல்றாங்க. யூரின்ல பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா பாசிட்டிவ் காமிக்கும். HCG, HPL இதெல்லாம் அந்த ஹார்மோன்லாம் அப்ரிவேஷன் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. இல்ல क्वेश्चंस பாத்துட்டீங்க அப்படினா the colostrum, அதே மாதிரி endocrine tissues, placenta ல endocrine tissues படிக்கலாம். what is inguine, draw the labeled sketch of spermatozoon. அந்த ஸ்பெர்மோட டயகிராம் பத்தி கேக்குறாங்க. 24, 22, 25 அப்புறமேட்டு அந்த
தெர்மோஜெனிசிஸ் சொன்னோம் இல்லையா, தெர்மோ ரெசெப்டரா இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்குவாட்டம் வந்து ஒரு தெர்மோ ரெசெப்டரா செயல்படுதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு கேட்கலாம். அது மாதிரி வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் த செமன், செமன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். டிஃபைன் கேமெட்டோஜெனிசிஸ். அதே மாதிரி டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஓவம் வித் எ நீட் லேபிள் டயக்ராம். நேற்றுலாம் நிறைய டயக்ராம் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா, பண்ணாதவங்க நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ்லாம் அந்த அப்படியே டயக்ராம்ல புக் பேக் கொஸ்டினாக இருக்குன்னா அதை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். பார்த்துட்டு நீங்கள் பார்க்க அட்டன் பண்ணுங்கள். படிச்சுட்டு ஒரு டைம் பார்க்க மாட்டேன். இதுதான் அந்த ஸ்டேஜ் நடக்கிறது, ஒவ்வொரு ஸ்டேஜ் நடக்கக்கூடியது, அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கக்கூடியது. கண்ணி எத்தனை பேர் இருக்காங்க தேவா? சார் 12 பேர் இருக்காங்களா? பாய்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க சார். ஓகே ஓகே. தீபக், தீபக், சரவணன், தௌஃபிக் யார் இருக்கீங்க? தீபக்கா? தௌஃபிகா? ஓகே. மில்க் எஜாகுலேட் பண்ணக்கூடியது எதுன்னு சொல்லுங்க. மதர் மில்க் வந்து எஜாகுலேட் பண்ணக்கூடியது என்ன ஹார்மோன்? மதர் மில்க் எஜாகுலேட் பண்ணக்கூடியது என்ன ஹார்மோன்? ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது என்ன ஹார்மோன் சொல்லுங்க. இங்க இருக்கு பாருங்க. The most important hormone on the initiating and maintaining the lactation and after the birth is the prolactin சொல்லக்கூடியது. prolactinங்கிறது இந்த மதர் மில்க் வந்து அதாவது என்னது சாரி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி லாக்டேஷன் டைம்ல இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது prolactin. ஆக்சிடோசின்ங்கிறது மில்க் வந்து எஜாகுலேட் பண்ணக்கூடியது. இது வந்து ப்ரொடக்ஷன், இது வந்து எஜாகுலேட் பண்ணக்கூடியது. கேட்பாங்க இதெல்லாம். இந்த மேட்ச்லாம் பார்த்து இந்த மேட்ச் பாருங்க. அதே மாதிரி ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். 3 சொன்னேன் இல்லையா, சொல்லுங்க. கண்ணு வேற ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. ரிலாக்ஸின். ஓகே ஓகேம்மா. கண்ணா அடுத்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் லெசன்ல அதில் கொஞ்சம் இந்த கான்செப்ட் மேப் மட்டும் பார்த்துடலாம். மியூட் பண்ணுங்க. என்ன புக் வச்சிருக்கீங்களா எல்லாருமே? அது வந்து ரொட்டேஷன் ஆகல அப்படியே பார்த்துங்க. பர்த் கண்ட்ரோல் மெத்தட் பாது. பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து டெம்பரரி மெத்தடு, இன்னொன்று வந்து பர்மனன்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இருக்கு. இல்லைங்களா? டெம்பரரி மெத்தடில் பார்த்தோம்னா நேச்சுரல் மெத்தட், பேரியர் மெத்தட் அண்டு இன்ட்ராவுட்ரின் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. 3 மெத்தட் இருக்கு. இதெல்லாம் டெம்பரரி மெத்தடு. அதே மாதிரி பர்மனன்ட் மெத்தட்ல 3 டைப் இருக்கு. இந்த பேர் இருக்குது. அது பர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தா ஸ்டெரிலைசேஷன், இம்ப்ளான்ட் இஷ்யூர் சொல்லக்கூடியது. அதே மாதிரி டியூபெக்டோமி, வாசெக்டோமி. இல்ல டியூபெக்டோமி யாருக்கு பண்ணக்கூடியது சொல்லுங்க?
டியூபெக்டோமி வந்து ஃபீமேல் பண்ணக்கூடியது. எந்த லேயர் இது பண்ணி கட் பண்ணி டேக் பண்ணுவாங்க? ஃபெல்லோபியன் டியூப் கட் பண்ணி பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து மேலுக்கு பண்ணக்கூடியது ஓகே, வாசெக்டமி சொல்லி. இது வந்து அந்த ஸ்டெரிலைசேஷன் இம்ப்ளான்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதாவது ஸ்டெரிலைசேஷன் பண்ணக்கூடாது, மலடாகக்கூடியது ஸ்பெம் வந்து அதாவது ஃபெர்டிலைட்டாக இருக்கக்கூடிய ஸ்பெம் வந்து அதாவது இன்ஆக்டிவ் பண்ணக்கூடியதுன்னு வச்சுங்களேன், மலடாக்கக்கூடியது சொல்லுவாங்க. ஒட்டும் அதாவது இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தோம், அந்த டீ மாரி ஒரு ஷேப்ல வைக்கிறாங்க இல்லையா, உட்ரன் டிவைஸ் மாரி பயன்படுத்தக்கூடியது. அதில் அதே மாதிரி இந்த லேயர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் பேரியர், நேச்சுரல் பேரியர் என்னென்ன, இன்டராக்டிவ் டிவைஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் பார்க்கலாம். டேப்லெட் மூலமாக எடுக்கக்கூடியது, அந்த கைடு நான் அனுப்புறேமா, ஆல்ரெடி அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசனோட கைட்லாம் இருக்கும் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஓகேவா? மேல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் லைஃப் டைம்ல? கண்ணு டைம் ஆச்சு, கட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே கண்ணு, சரி கட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த லெசன் படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? மறுபடியும் கிளாஸ் ஷெட்யூல் போட்டிருந்தாங்கன்னா அந்த டைம் அட்டன் பண்ணலாம். இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மொத்தம் இதில்